வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது 26 33ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் 870 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கீழே மேலே டூப்ளெக்ஸ் டைப்பில் 1540 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டப்பட்ட வீடு. 3 பெட்ரூம் 4 பாத்ரூம் கொண்டுள்ள இந்த வீடு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த வீட்டோட சாயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமி, ரெட் சாயல். 3 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, வெளியிலையும் ஒரு பாத்ரூம். ஸோ 4 பாத்ரூம் பால்கனி செட்டப்போட இந்த டூப்ளெக்ஸ் டைப்பில் பண்ணப்பட்ட வீடோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஒயரிங் வந்து ஆர்பிட் ஒயரிங் 10 years வாரண்டி. சுவிச்சஸ் ஜிஎம் மாடல், சுவிச்சஸ் 9 மாடல். சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் பேரிவேர் கிளாசட்ஸ். பிளம்பிங் வாட்டர் ஃப்ளோ அண்ட் சுப்ரீம். பெயிண்டிங் 3 coats பட்டி பார்த்து ப்ரைமர் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 coat பெயிண்டிங் பண்ணணும். சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். செங்கல்லாம் உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ், ஒயர் பிரிக்ஸ். இதோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன், 16க்கு 10 கிச்சன் கம் டைனிங், பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இது எல்லாமே ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணப்பட்டு ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வீட்டுக்கான அனைத்து ஃபுட்டேஜஸ் எப்படிலாம் பேஸ்மெண்ட் போட்டிருக்கு, என்னெல்லாம் மெட்டீரியல் போட்டிருக்கிற ஃபுட்டேஜும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம், தென் இன்டெப்த்தாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். நாம் இதில் தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க் இதோட கேப்பபிள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கு. 7000 லிட்டர் கீழே, மேலே 1000x2 2 சின்டெக்ஸ் 2000 லிட்டருக்கு. செப்டிக் டேங்க் உங்களுக்கு 10,000 லிட்டர். ஜலமொழியில் உங்களுக்கு போர்வெல், நார்த் ஈஸ்ட் ஜலவில் போர்வெல் போட்டிருக்கு. 130 அடிக்கு போர்வெல் போட்டிருக்கு. இந்த ஏரியாவில் 40 அடியிலே தண்ணி வந்துடும். 100 feet கேசிங் பைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சிஆர்ஐ பம்ப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பில்ஸோடய பார்த்துக்கலாம். இங்கே ரிசீவ் பண்ணுவோம். இந்த வீட்டை பாருங்கள், இப்போ எப்படி இருந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கும். சில் லெவல், இன்டர் லெவல், ரூஃப் லெவலில் பேஸ்லாம் பாருங்கள். நல்ல 1.25 அடிக்கு பீம், பேஸ்லேருந்து பிளிந்த் பீம், சில் லெவல் எல்லாமே உங்களுக்கு கட்லின்டல் போடாமல் உங்களுக்கு ஃபுல் இன்டெல் கொடுக்கப்பட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். ரெட் பிரிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க. மிஷின் பிரிக்ஸில் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் கல் ரொம்ப எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஒயிட் பில்டிங் இதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் அட்ஜஸ்டன் பில்டிங்லாம் பார்க்குறது இருக்காங்கன்னா நான் நம்மளோட பில்டிங் தான்ங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக நேரில் வரும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். க்யூரிங் மெத்தட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அட்ஜஸ்டன் பில்டிங் எல்லாமே நீங்கள் ஏரோ மார்க்கில் கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா ஒர்க்ஸும் எப்படி க்யூரிங்கோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். சில் லெவல், இன்டர் லெவல், ரூஃப் லெவல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் உங்களுக்கு என்ஷூர் பண்ணி இந்த வீடானது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு. ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், வீட்டுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு கம்பி கட்டி காங்க்ரீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி காங்க்ரீட்டில் கொடுத்து தான் நம்ம ஸ்டெப்ஸ் இருக்குது. செங்கல் ஒரு செங்கல் கூட இல்லாமல் கம்ப்ளீட் காங்க்ரீட். லிண்டல் லெவல் பாருங்கள், கம்ப்ளீட் ஃபுல் லிண்டல். செங்கல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம், அதோட குவாலிட்டியை நீங்கள் பார்த்தாலே தெரியும். சிமெண்ட்ஸ் எல்லாம் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தி பெஸ்ட்டான குவாலிட்டியாக ஃபுல் இன்டெல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மேலேருந்தே பார்க்கலாம். இந்த ஏரியாவில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்கிறத நல்லாவே பார்க்கலாம். க்யூரிங் மெத்தட்ஸ் பாருங்கள். ஒரு வீட்டுக்கு நல்ல க்யூரிங் பண்ணணும். ஸோ காங்க்ரீட்டில் இருந்து சில் லெவல், மெயின் ஃபுல் காங்க்ரீட், ரூஃப் காங்க்ரீட் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் ஃபுட்டேஜஸோடவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு வீடு பர்ஃபெக்டாக இருக்கா, நம்ம கொடுத்த பணம் மெட்டீரியலாக எப்படி கன்வெர்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஹர்ஷா டைல்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி செராமிக்ஸ் டைல்ஸ். க்யூரிங் ரூஃப் டைல் கொடுத்த பிறகு, ரூஃபிங் பண்ண பிறகு எந்த அளவுக்குலாம் உங்களுக்கு க்யூரிங் கொடுக்கப்பட்டிருக்கோன்றதை பாருங்கள். ரூஃப் காங்க்ரீட்க்கு 21 days பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்ல இதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு என்ன நம்மளோட பில்டிங் எப்படிலாம் பண்ணப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். பிளாஸ்டிங் பண்ண ஹவுஸை நம்ம சுரண்டி பார்க்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு ராட்ஸ்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டான ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராட்ஸ். உங்களுக்கு பட்டிலாம் உங்களுக்கு ஏஷியன் புட்டி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பெயிண்டிங்கும் 2 coats பெயிண்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், நம்ம காங்க்ரீட்ஸ் போடும்போது உள்ள மெட்டீரியல்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். உங்களுக்கு என்டையர் வீடியோஸ் நீங்கள் ஒரு வியூ பார்த்துட்டு இன்டெப்த்தாக நம்ம அடுத்த வீடுகளை பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா இது. இந்த வீட்டுக்கு இன்னும் பெயிண்டிங் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. சுவிச்சஸ்லாம் இன்னும் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. சானிட்டரி கிளாசட்ஸ் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு காங்க்ரீட் ஒர்க்ஸ் எப்படிலாம் போயிட்டுருக்குங்கிறத பாருங்கள். அட்ஜஸ்டன் பில்டிங்கோடு நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். இந்த வீடை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடோட எண்டில் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் க்ரீன் ஹோம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, எப்படிலாம் உங்களுக்கு வேணுங்கிற
கஸ்டமைசேஷன் பில்டிங் வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். வாங்க இந்த வீட்டை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபுல் இன்டெப்த்தாகவே பார்த்துருவோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட தலைவாசல் கிழக்கு 26-33 லேண்ட் டைமென்ஷனில் உங்களுக்கு 1540க்கு ஒரு சவுத் பில்டிங்கில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு 2 ஹால் இருக்குது. கீழே இருக்க ஹாலோட சைஸ் 20x10, மேலே ஒரு 10x10 ஹால், 3 பெட்ரூம். அதில் 2 பெட்ரூம் குபேர மூலையிலே அமைஞ்சிருக்கு. 3 பெட்ரூம் அட்டாச்சு, அவுட்டர் பாத்தும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. போர்ட்டிகோ 11x10 பாருங்கள், சிமெண்ட்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் அங்கேயே நம்ம ஸ்டோர்லேயே இருக்கும். அடிஷ்னலாக நம்ம இன்னும் ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. வீட்டை பெயிண்டிங் பண்ண வேண்டியிருக்கு. சுவிட்சஸ்லாம் பண்ணணும். உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு சேர்த்தே பண்ணிடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப் டு ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோட டைல், வால் டைல் டு த ரூஃப் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு கலர். போர்ட்டிகோவுக்கும் உங்களுக்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வுட் எஃபெக்ட் அண்ட் சாண்டல் எஃபெக்டில் கொடுக்கப்பட்ட டபுள் கலர் எஃபெக்டில் இருக்கிற போர்ட்டிகோ எடுத்து நம்ம ஒரு பேசேஜ், ஒரு 4x15 டோட்டலாக ஒரு பேசேஜ். இந்த பேசேஜ்லேருந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் போர்வெல் போட்டிருக்கு. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஆர்ஐ பம்ப்ஸ். உங்களுக்கு இங்கே ஜலமூலையில் உங்களுக்கு ஒரு அவுட் பாத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் டோர்ஸ்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. கிளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதால காமிக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்ஐ பம்ப்ஸ் பில்ஸ் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் வாரண்டி பீரியட்காக. 2 ஸ்டெப்பின் கிரானைட்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின் டோர் டீக்குட்ல உங்களுக்கு கொடுக்கப்படும். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக ஈவியில் ஃபைப்ரோஸ் குந்தன் பிராண்டோட ஆர்சிசிபி ரொம்ப சேஃப்டியான விஷயங்கள். நமக்கு ஷாக்கே அடிக்காத அளவுக்கு வீடை சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ட்ரிப் ஆயிரும். ஸோ எம்சிபி வேறு, ஆர்சிசிபி வேறு. எம்சிபி ப்ரொடெக்ஷன் ஃபார் நம்மளுடைய ஃப்ரிட்ஜ், டிவி, அது போல். ஆர்சிசிபி நம்மளோட ஹியூமன் சேஃப்டிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹால் 20x10 நல்ல பெரிய லார்ஜ் ஹால். பேஸ்க்கு உங்களுக்கு 4x2 கிளாசி எஃபெக்டில் டபுள் சார்ஜிங் செராமிக் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 coats புட்டி பார்த்து ப்ரைமர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஷியனில் உங்களுக்கு பெயிண்ட்ஸ் 2 coats பண்ணப்படும். உங்களோட மெயின் டோர்லாம் இன்னும் போடலை. இது ஒரு டெம்பரரி டோர்ஸ். டீக்குட்ல மெயின் டோர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். இன்னர் செல்ஃப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்போசிட்டில் வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை ஹால் செட்டப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இன்னும் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா ஆர்பிட் ஒயரிங். ஸோ இது 10 years வாரண்டி கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்பிட் ஒயரிங். இப்போ ஹால்லேருந்து ஒரு 3 ஆக்சஸில் ஃபஸ்ட் ஆக்சஸ் போயிருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் கம் கிச்சன். ஸோ நல்ல பெரிய கிச்சன். அது 16x10. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிசி லேப்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்கான கிரானைட்டாக இருக்கட்டும், கிரானைட்டில் சி டைப் கிரானைட். ஸோ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நல்லாவே பண்ணிக்கலாம். அதை நான் இன்டெப்த்தாக நான் அப்புறம் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்னர் ஷெல்ஃப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சி டைப்பில் உங்களுக்கு கிரானைட் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அண்ட் ஸ்பேசியஸ் சி டைப் கிரானைட் டேபிள் டாப். உங்களுக்கு கிச்சன்றதால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நிறைய இருக்கும். மேலே ஆர்சிசி லேப்டும் எல் டைப்பில் மேற்கு தெற்கு வெயிட் கொடுக்கணும். ஆர்சிசி லேப்டும் வெயிட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் கிச்சன்லேயும் சி டைப் பண்ணும்போது உங்களுக்கு கிரானைட்டோட நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நல்லாவே பண்ணிக்கலாம். மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிட்டு வெஜிடபிள் கட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே மேலே சைட் செல்ஃப்ஸ் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சமைக்கும் போது கிச்சன் எட்ஜில் நமக்கு மஞ்சள் மேலே இதெல்லாமே நமக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். கிச்சன் வெளிச்சமாக இருக்க காரணம் வடக்கு பக்கம் பெரிய ஜன்னல் இருக்குது, உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ வடக்கு பக்கம் 2 ஜன்னல், பெரிய பெரிய ஜன்னல் எல்லாமே இருக்கிறதால நல்ல ஸ்பேசியஸான ஒரு இங்கே கிச்சனில் உள்ள பாருங்கள். என்ன கரண்ட் எதுவுமே இல்லை, பவரே இல்லாமல் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். யூபிசி விண்டோஸ்லாம் எல்ஜி விண்டோஸ். உங்களுக்கு டாப் 2nd ரேட்டிங்கில் வரும். ஜெர்மன் டெக்னாலஜிஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹால் எல்லாமே கரண்ட்டே கிடையாது. இன்னும் லைன்ஸ் இன்னும் கொடுக்காம எவ்வளோ பிரைட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். வீட்டில் இப்போ நம்ம பவர்லாம் கூட கரண்ட் இல்லைனாலும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு நல்ல வெளிச்சம் இருக்கணும். இன்ஜினியர் ரொம்ப அதில் கான்சியஸாக இருப்பார். அட் த சேம் டைம் சேஃப்டிக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்சிசிபி ப்ரொவைட் பண்ணது நமக்கு ஷாக்கே அடிக்காத அளவுக்கு
ப்ரொவைட் பண்ண விஷயமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குபேரமொழியில் ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். இதோட குபேரமொழியில் அட்டாச்டு பாத்குள்ளே வந்திருக்கும் 8க்கு 4. இதுக்கு எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு பேரிவேரில் கொடுக்கப்படும். இந்த குபேரமொழியில் ஆர்சிசி லேஃப்ட், இன்னர் லேஃப்ட் எல்லாமே ஷெல்ஃப்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஹால்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. செகண்ட் ஆக்சஸ் நம்ம வந்துட்டோம். வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா செட்டப்பும் ஹாலில் கொடுக்குது. 20க்கு 10ங்கிறதால நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஹாலில் உங்களுக்கு வடக்கு பக்கமும் காற்று, தெற்கு பக்கமும் காற்று வர்றதுக்கு நம்ம ஸ்டெப்பின் பண்ணியிருக்கோம். இப்போ கிரானைட்டில் உங்களுக்கு ஸ்டெப்பின் உள்ளே கொடுக்குறதால ஸ்ட்ராங்காக இருக்குது. கிரிப்டு கிரானைட் இது. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் 304 SS கொடுக்கப்பட்டிருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 20 அடிக்கு லென்த்தான ஒரு ஹால் நல்லாவே ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது. இங்கே எல்லாமே உங்களுக்கு டெக்கரேட்டிவ் செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம மேலே லான்ச் ஹால் செகண்ட் ஹாலுக்கு போயிருக்கோம். 10க்கு 10. இங்கேயும் நமக்கு 3 ஆக்சஸ் இருக்குது. இந்த ஹால்லேருந்து 3 ஆக்சஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சஸ் போவோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குபேரமொழி பெட்ரூம் பார்த்துட்டோம், அதோட அட்டாச்டு பார்த்துட்டோம். 10க்கு 10 குபேரமொழி. இப்போ செகண்ட் நம்ம போகிறது 2வது பெட்ரூம், அதுவும் சவுத் வெஸ்ட் குபேரமொழி பெட்ரூம் தான். ஸோ இந்த குபேரமொழி பெட்ரூம் இதுக்கு எல்லாமே டோர்ஸ்லாம் ஃபிட் பண்ணணும். 10க்கு 10 இந்த 2வது குபேரமொழி பெட்ரூம்க்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் உங்களுக்கு அட்டாச்டு பாத், 3 பெட்ரூமும் அட்டாச்டு பாத் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு, இன்னர் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் 2 பக்கமும் ஜன்னல் இருக்கிறதால நல்ல வெளிச்சமாக இருக்குது. பாருங்கள், வித்தவுட் பவர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் பாத்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி உங்களுக்கு மிட் டோன், ஹாஃப் டோனில் உங்களுக்கு டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கிளாஸி எஃபெக்டில் லைட் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லாவே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு லான்ச் கால்கே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். இது நமக்கு பால்கனி. ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 8. ஸோ இங்கேயும் தரவு வால் ஃபுல்லாகவே டைல் ப்ளே பண்ணியிருக்கு. ஜிண்டால் 304 SS ரொம்ப நல்லா காஸ்ட்லி. அண்ட் ஜிண்டாலில் 304 ராட்ஸ் எஸ்எஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள், நேரில் வரும்போது நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். கிளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கிறதால நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்ஸும் கொடுத்து பண்ணுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்போ எல்லாமே பெயிண்டிங் ஒர்க்ஸும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஈவினிங் டைமில் நல்ல ஒரு பால்கனியில் நல்ல காத்தோட்டமாக ரைட்டாக நல்லாவே இருக்கும் ஒரு செட்டப். டோட்டலாக 1540 சதுரடிக்கு கீழே மேலேயும் கட்டப்பட்ட இந்த வீடு 68 lakhs டைட்லி நெகோஷியபிள். அப்படி ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பாருங்கள். இன்னும் தேர்ட் பெட்ரூம் பார்க்கணும். இங்கிருந்தே பாருங்கள் எவ்வளோ வீடு டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த ஓவர்வியூவில் பால்கனிலேருந்து பார்க்கும்போது எல்லா வீடுகளும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது. பேஸ்மெண்ட் போடும்போது கூட இவ்வளோ வீடுகளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ 3வது பெட்ரூம்குள்ளே போயிருக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 17க்கு 10. இதுக்கும் அட்டாச்சு பாத் 6க்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் ஜன்னல் இருக்குது, உங்களுக்கு மேற்கு பக்கம் வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் இல்லாமல் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். வீட்டுக்கு இன்னும் பவர் கனெக்ஷன் எல்லாம் சுவிட்ச் போர்டு இது கொடுக்கல. சானிடரி ஃபிட்டிங்ஸ் கிளாஸர்ஸ்லாம் உங்களுக்கு பேரிவேர்லேயே வந்துடும். உங்களுக்கு மைல்டான ஒரு கலரில் ஆன்டி ஸ்கிட் டைலில் நல்ல ஒரு கிளாசி எஃபெக்ட் டைல்ஸ் உங்களுக்கு வால் டைல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வென்டிலேஷன் பாருங்கள், உங்களுக்கு ஜன்னல் உங்களுக்கு வடக்கு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்சுக்கு வந்திருக்கும். தேர்ட் பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஷெல்ஃப்ஸும் உங்களுக்கு ஆர்சிசி லேப்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம லான்ச் ஹாலுக்கு வந்திருக்கோம். லான்ச் ஹால்லேருந்து இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ் ஒன்று போகிறோம். தேர்ட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் யூனிட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் யூனிட், அந்த அவுட்லெட் யூனிட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ்லாம் உங்களுக்கு GM மாடலர் சுவிட்சஸ் 9 வந்துடும். வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் டைல்ஸ், என்டையர் ஹவுஸ் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து பர்ஃபெக்டாக இது பண்ணதால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் மேலே போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000x2 நல்ல தண்ணி அண்ட் போர்வெல் எல்லாத்துக்கும் சேர்த்து சின்டெக்ஸ் டேங்க்ஸ் 12 year வாரண்டி அடனோடது. பிளம்பிங் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ், வாட்டர் ஃப்ளோ அண்ட் சுப்ரீம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஒயரிங்லேருந்து எல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த ஏரியாவில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இருகூரில் அமைக்கப்பட்ட வீடு. கோயம்புத்தூரில் சிங்கானூருக்கு அடுத்த ஸ்டேஷன் ஒண்டிப்புதூருக்கு அடுத்து உங்களுக்கு இருகூர் தான். இருகூரை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஒண்டிப்புதூர் 3.1 கிலோமீட்டர், ஜெயேந்திரா சிபிஎஸ்சி ஸ்கூல் 2.4 கிலோமீட்டர், இங்கேருந்து டைடல் பார்க் 8.9 கிலோமீட்டர், பிரிட்ஜூட் ஐசிஎஸ்சி ஸ்கூல் 2 கிலோமீட்டர், சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் 1.9 கிலோமீட்டர். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை நேரில் சந்திக்கலாம். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக உங்களை இந்த வீடை நீங்கள் ப்ரோசஸ் பண்ணுங்கள். நன்றி. கிரீன் ஹோம்ஸ்.